காவல்துறையினரும் துரத்துகிறார்கள், போலீசாரும் துரத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்துல அந்த நபருக்கு இது ஞாபகம் வந்தது. எது ஞாபகம் வந்தது என்றால், என் தந்தை பெரியண்ணங்கிட்ட வாக்கு வாங்கிக்கிட்டார்ல என்னை காப்பாத்துறதுக்காக, என்னை காப்பாற்றணும்னு. அதனால கட்டாயமா என்னுடைய அண்ணன் என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லி வேக வேகமாக வீட்டுக்கு வந்து விட்டான். வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறான். கதவை அண்ணன் வந்து திறக்கிறான். கையில ஒரு கத்தி இருக்கு. தான் அணிந்திருந்த அவனுடைய ஆடை இப்பொழுது இரத்தக்கரை படிந்ததாயிருக்கிறது. அதை பார்த்த அந்த அண்ணன், தம்பி நீ என்னடா செஞ்ச? என்ன ஒரே ரத்தமா இருக்கு, என்ன கையில கத்தி வேற வச்சிருக்க, என்ன செய்தாய் என்று கேட்கிற போது அந்த தம்பி ஒருபுறம் பயந்தவனாய் அப்படியே நடுங்கிக் கொண்டு, அண்ணா எத்தனையோ தடவை நீ சொல்லியிருக்க இந்த மாதிரி செய்யாத, இந்த மாதிரி களவு பண்ணாத அப்படின்னு. ஆனா உன் பேச்சும் கேட்கல, அப்பா பேச்சும் கேட்கல. நான் திருடுறதுக்காக போன ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். தப்பிக்கணுங்கிற முயற்சியில கத்தி எடுத்து குத்துனா அந்த எஜமானன் இறந்து போயிட்டாரு. போலீசார் இப்ப துரத்துறாங்க. அண்ணா இப்ப நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பா என்ன ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன தூக்கிலே போட்டுருவாங்க. அண்ணா நீதான் என்ன காப்பாத்தணும், நீதான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும், பிளீஸ் அண்ணா. காலில் விழுந்து கதறினான். அந்த அண்ணன் என்ன செய்வது, தன் தகப்பனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், தம்பியை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று. சரிடா, நான் சொல்றத மட்டும் நீ செய். சொல்லுங்கண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் அதே மாதிரி நான் செய்யறேன். நீ உடனே நீ போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ், ரத்தக்கரை படிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை கழட்டு, சீக்கிரம் கழட்டு. வேக வேகமாக அந்த தம்பி இரத்தக்கரை படிந்திருந்த அவனுடைய ஆடையை களைந்து விட்டான். அண்ணன் தான் அணிந்திருந்த நேர்த்தியான ஆடையை அந்த தம்பிக்கு அணிவித்தான். இரத்தக்கரை படிந்த ஆடையை தான் எடுத்து அணிந்து கொண்டான். அண்ணா நீங்க என்ன செய்றீங்க? நான் சொல்ற மாதிரி செய். அந்த கத்தியை என்கிட்ட கொடு. கத்தியை கொடுத்தான். இப்ப கவனிச்சா, இரத்தத்தால் நிறைந்திருந்த அந்த ஆடையோ அண்ணன் அணிந்து கொண்டான். அண்ணனோட கையில தான் கத்தி இருக்கு. போலீஸ் வந்து கதவை தட்டுகிறார்கள். நீ போய் கதவு தர. அண்ணா நீ என்ன செய்ற? நான் சொல்றத மட்டும் செய், போய் கதவை தர. போய் கதவை திறந்தான். கதவு திறக்கப்பட்ட உடனே அந்த வீட்டார் அடையாளம் கண்டு கொண்டார்கள். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால அந்த அண்ணன் தான் தங்களுடைய வீட்டு எஜமானனை கொன்று போட்டான் என்று நினைத்து, இவன்தான், அவன்தான் கொலை செய்தது, அவன்தான் என்று சொல்லி அண்ணனை காட்டிக் கொடுத்தார்கள். போலீசார் வந்து அந்த அண்ணனை பிடித்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தப்பு பண்ணது யாருங்க? தம்பி. அரெஸ்ட் பண்ணப்பட்டது யாருங்க? அண்ணன். கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். கொலை செய்ததாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த தூக்கு மரத்தினருகே அவனை கொண்டு போன போது அவனிடத்துல கேட்டார்கள், உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? ஒரு விஷயம், என்னுடைய தம்பியை பார்க்க நான் விரும்புகிறேன், என் தம்பியை வரவழைப்பீர்களா? அந்த தம்பியை கொண்டு வந்தார்கள். தம்பி கதறிக்கொண்டு வந்து நின்றான். அண்ணா என்ன அண்ணா நீ செஞ்சிட்ட? கொலை செய்தது நான், குற்றம் செய்தது நான், இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்தது நான், கொன்று போட்டது நான். நான் தான் சிக்ஷையை அனுபவிக்க வேண்டும், நான் தான் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா நீங்க என்ன அண்ணா, என்னுடைய இடத்தில் நீங்க மறிக்க தயாராயிட்டீங்களே. அப்பொழுது அந்த அண்ணன் சொன்னான், தம்பி அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்டா. எது எப்படி இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில உன்னை காப்பாற்றுவேன் என்று, உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணிவிட்டேன். அந்த வாக்கை நான் இப்ப நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். தம்பி ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியாடா? சொல்லுங்கண்ணா, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்யறேன். வேற ஒண்ணும் இல்லடா. பாவியாகவே நீ வாழ்ந்துட்ட. இன்னைக்கு யதார்த்தத்துல இந்த இடத்துல நீதான் செத்து போயிருக்கணும். ஆனா உன்னுடைய ஸ்தானத்துல உனக்காக நான் சாகுறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் ஒருவேளை செத்துட்டா பரலோகத்திற்கு போயிடுவேன். ஆனா நீ மரிச்சேன்னா நரகத்துக்கு தாண்டா போவேன். நீ நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான், நீயும் பரலோகத்துக்கு வரணும்னு தான் உன்னுடைய ஸ்தானத்துல நான் இப்ப மரிக்கிறேன். நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும், இனி என்னுடைய ஸ்தானத்துல நீ வாழ்வேன்னு. என்ன மாதிரியே நீ இனி வாழ்வேன்னு எனக்கு வாக்கு கொடுப்பியாடா? ஆனா கட்டாயமா மனப்பூர்வமா வாக்கு கொடுக்கிறேன். இனி உங்களை மாதிரியே வாழ்வேன். நீங்க வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி உண்மையா வாழ்வேன். உங்க நற்குணத்தை இந்த உலகத்துக்கு நான் வெளிப்படுத்துவேன். இந்த வாக்கை எனக்கு கொடுத்துட்டல, போதுண்டா, சந்தோஷமா இப்ப உனக்காக என் உயிரை கொடுக்க தயாராயிட்டேன். இப்ப என்னுடைய கேள்வி, அன்று அந்த அண்ணன் சந்தோஷமாக தன் உயிரை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? தம்பி வாக்கு கொடுத்து விட்டான். என்ன வாக்கு? அண்ணா என்னுடைய இடத்திலே நீங்க மரிக்கிறீங்க, இனி உங்க ஸ்தானத்துல நான் ஜீவிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததினால்தான். பைபிள் என்ன இருக்கு தெரியுங்களா? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. கவனிங்க, பிழைத்திருக்கிறவர்கள் இனிமேல் தங்கள் இஷ்டப்படி வாழ்வதற்காக அல்ல, தங்கள் பாவத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல,
கண்ட இடங்களுக்கு போய் சுத்துறதுக்காக இல்ல, கண்டதை குடிக்கிறதுக்காக இல்ல, கண்டபடி தகராறு பண்றதுக்காக இல்ல, மனம் போன போக்கிலே வாழ்வதற்காக அல்ல. பிழைத்திருக்கிறவர்கள் இது முதற்கொண்டு தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவருக்கென்று, அதாவது இயேசுவுக்கென்று. ஏசப்பா சிலுவையிலே மரித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நீ அவருக்காக வாழ்வாய் என்ற நம்பிக்கை. இன்று நம்மள எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஏசப்பா, பெரும் பாவியாயிருக்கிற எனக்கு வரவேண்டிய சிக்ஷையை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய இடத்தில் நீர் மரித்தீர். அப்பா, நான் வாக்கு கொடுக்கிறேன், உம்முடைய ஸ்தானத்திலே உம்முடைய குமாரனாய் உம்முடைய குமாரத்தியா இந்த பூமியில இனி வாழ்வேன் என்று சொல்வோர் இருந்தா கையை உயர்த்த முடியுமா? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் இன்னும் பலவீனர்களாக இருக்கும் போதே, நாங்கள் இன்னும் பாவிகளாயிருக்கும் போதே, நாங்கள் இன்னும் உமக்கு சத்துருக்களாக இருக்கும் போதே எங்களை உயிருக்குயிராய் நேசித்து எங்களுக்காக உயிரையே கொடுத்தீரப்பா. எங்கள் ஸ்தானத்தில் நீர் மரித்ததற்கு காரணம் உம்முடைய ஸ்தானத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று. பாவத்திலேயே நாங்கள் மரித்தால் பாதாளத்துக்கு தான் போவோம் என்று. அப்படி பாதாளத்துக்கு சென்று அக்கினி அவியாத புழுக்கள் சாகாத அந்த பயங்கரமான நரகத்திலே எரியக்கூடாதென்று எங்களை உயிருக்குயிரா நேசித்த ஒரே காரணத்துக்காக, எங்களை பரலோகத்திற்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, எங்களுக்கு வரவேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் நீர் சுமத்திக் கொண்டீர். எங்கள் ஸ்தானத்தில் மரித்தீர். உம்முடைய நோக்கமெல்லாம் ஒன்றுதான். எங்கள் ஸ்தானத்தில் நீர் மரித்ததால் உம்முடைய ஸ்தானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சாயலாய் நாங்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும். ஆண்டவரே, அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு அருளுங்கப்பா. உம்மை போல வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருளிச்சேங்க. நீர் இவ்வளவு தியாகங்களை செய்திருந்தும் இன்னும் பழைய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை, பழைய பழக்க வழக்கங்களை, நட்புகளை, உறவுகளை மேலும் மேலும் நாங்கள் வளர்த்துக் கொண்டிருப்போம் என்றால் நீர் எவ்வளவு துக்கப்படுவீர். இப்பேற்பட்ட பாவிக்காகவா நான் என் உயிரை தியாகம் செய்தேன் என நீர் எவ்வளவு வேதனைப்படுவீர். ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தாமல் இது முதற்கொண்டாவது உம்மை சந்தோஷப்படுத்துகிற அற்புதமான ஆவிக்குரியவர்களாய் என்னையும் எங்களையும் மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். இன்றைய இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை சந்திக்கலாம். ஷாலோம்.